வெல்கம் டு எஸ்பிஓ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எஸ்பிஓவில் எப்படி ஜாயின் பண்ணுறது, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு லாகின் டீட்டெயில்ஸ் நமக்கு எப்படி ரிசீவ் ஆகும், எந்த லிங்க் மூலயமா போயிட்டு நம்ம லாகின் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே ஒன் பை ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக கேளுங்க. ஏன்னா நாம் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண வந்திருக்கோம். கண்டிப்பாக இது என்டர்டெயின்மெண்ட் வீடியோ கிடையாது ஸ்கிப் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு அடுத்தடுத்து நீங்கள் எஸ்பிஓவில் கண்டினியூ ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் உங்களுக்கு உங்கள் இன்ட்ரடியூசர் கொடுத்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். ரைட், ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் கேட்டிருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். நீங்கள் என்ன பிளானில் என்ன ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ண போகிறீங்க. ஓகே, சூஸ் பிளானில் இன்ஃப்ளூயன்சர் ப்ரோக்ராம் அண்ட் ஷேர் அண்ட் ப்ரமோட் ரெண்டு ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க. இதில் ஷேர் அண்ட் ப்ரமோட் அப்படிங்கிறது பியூர்லி ஒரு மொபைல் பேஸ்டு பார்ட் டைம் ஜாப். வீட்டில் இருந்தபடியே மொபைல் இருந்தாலே ஒர்க் பண்ண முடியும். பட் இன்ஃப்ளூயன்சர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது நம்ம ஒரு இன்ஃப்ளூயன்சர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ண வேண்டிய அது ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இது பியூர்லி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சூஸ் பண்ண வேண்டிய ஆப்ஷன் இன்ஃப்ளூயன்சர் ப்ரோக்ராம். ஸோ இதை பற்றின டீட்டெயிலாம் நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சு வச்சுட்ருக்கணும். உங்கள் டவுட்ஸ் எல்லாம் உங்கள் இன்ட்ரடியூசர்கிட்ட கேட்டு இதுக்கு முன்னாடியே நீங்கள் கிளியர் பண்ணி வச்சுருக்கணும் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடியே. அப்படி இல்லைனா இங்கே கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு எஸ்பிஓ பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ், எஸ்பிஓ அண்ட் அந்த அப்ளிகேட் ப்ரோக்ராம் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறாங்களோ அதை பற்றின எல்லா டீட்டெயிலும் தெரியுமா, இதை நீங்கள் டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா ஆப்ஷனையும் நம்ம ஆன்லைனில் எங்கே பார்த்தாலும் டிக் பண்ணிட்டு போயிட்டே இருந்துருவோம், அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்துருவோம். அப்படிலாம் இல்லாமல் அதுக்கு முன்னாடியே இந்த கம்பெனியை பற்றின ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். எஸ்பிஓட அஃபிஷியல் வெப்சைட் அது. இது டீட்டெயில்ஸுக்காக இருக்கக்கூடிய வெப்சைட் இது. எஸ்பிஓ போர்ட்டல் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தது ஒர்க் பண்ணுறதுக்காக இருக்கிறது. ஓகே, ஸோ இந்த வெப்சைட்டில் எஸ்பிஓ பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த கம்பெனியில் நாம் ஒர்க் பண்ண வந்திருக்கோம். ஸோ ஒரு 1 hour இந்த கம்பெனிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த கம்பெனியில் இருக்கிற மொத்த டீட்டெயில்ஸும் செக் பண்ணி பார்த்துட்டு, ஒரு குரூப்பில் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க, ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணார், அவர் ஒரு லிங்க் கொடுத்தாரு, நான் ஜாயின் பண்ணிட்டேன், ஒரு இடத்துல பேமெண்ட் பண்ண சொன்னார், பண்ணிட்டேன் அப்படின்னு மற்றவங்கள பற்றியே நம்ம குறை சொல்கிறத விட்டுட்டு நாம் அது என்ன கம்பெனி, எங்கே இருக்குது, எவ்வளோ நாளாக இருக்குது, எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் கொடுப்பாங்க, ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணணும். ஸோ அப்போ இந்த தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர மற்றவங்க எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட முடியாது. இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், அபவுட் அஸ், அவர் சக்ஸஸ், அவர் சர்வீஸ், அவர் ப்ரோக்ராம்ஸ், ஜாயின் அவர் டீம், எல்லா பேஜஸும் செக் பண்ணுங்கள். கான்டாக்ட் அஸ், இந்த டிஸ்க்ளைமர், ப்ரைவசி பாலிசி, இந்த மாதிரி எல்லா லிங்க்ஸும் ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக ஒரு 1 hour எஸ்பிஓ பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்குங்க. நம்ம இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறோம்னா அதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். யாரோ ஒருத்தர் சொன்னது மட்டும்தான் நமக்கு தெரியும் அப்படின்னா அப்போ நம்ம இந்த கம்பெனியில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இந்த டீட்டெயிலாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா தான் இந்த ஆப்ஷனையே நீங்கள் டிக் பண்ணணும். இல்லைனா தெரிஞ்சுக்குங்க, தப்பு கிடையாது. ஓகே, ஸோ அடுத்தது அவங்களுடைய நேம், பாஸ்வேர்ட், ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய இமெயில் ஐடி மறக்காமல் உங்கள்கிட்ட இப்போ ஆக்டிவில் இருக்கிற மெயில் ஐடி உங்கள் மொபைலில் இல்லை கம்ப்யூட்டர்லேயோ உங்களுடைய ஜிமெயில் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் என்ன மெயில் இப்போ ஆக்டிவில் இருக்குன்றதை நோட் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் இப்போ உங்களுக்கு என்ன ஆக்டிவில் இருக்குது உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுன்றதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா மெயில் ஐடி மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. அதை விட மெயின் இம்பார்ட்டன்ட், லாகின் பண்ணுறதுக்கு தேவையான லிங்க் அண்ட் லாகின் க்ரெடென்ஷியல் உங்களுக்கு ரிசீவே ஆகாது. கரெக்டான மெயில் ஐடி நீங்கள் கொடுக்கல அப்படின்னா, கரெக்டான மொபைல் நம்பர் கொடுக்கல அப்படின்னா ஃப்யூச்சரில் லாகின் பண்ணுறதுக்கு வெப்சைட்டில் ஒரு சில இடத்துல ஓடிபி வரும், அந்த ஓடிபி உங்களுக்கு ரிசீவ் ஆகாமலும் போயிடும். ஸோ அப்போ கரெக்டான மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சப்மிட் பண்ணுங்கள். ஓகே, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிடலாம். ஸோ உங்களுடைய நேம் கொடுத்துருங்க. ஓகே, உங்களுடைய நேம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்தது பாஸ்வேர்ட். ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு நம்பர் யூஸ் பண்ணியிருக்கணும் அட்லீஸ்ட், அதேமாதிரி அப்பர் கேஸ் லோயர் கேஸ் யூஸ் பண்ணியிருக்கணும், 8 or அதுக்கு மேலே கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி, 8 கேரக்டருக்கு மேலே இருக்கிற மாதிரி உங்கள் பாஸ்வேர்டை நீங்கள் பில் பண்ணிக்கணும். ஓகே, பாஸ்வேர்டு உங்கள் மைண்டில் எப்பயுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க.
உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் மெயிலில் வரும், நீங்கள் அங்கேயே சேஃபாக வச்சுக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக மைண்டுக்கு வர மாதிரியான பாஸ்வேர்ட் கொடுங்க. ஓகே. அடுத்தது மொபைல் நம்பர். நெக்ஸ்ட்டு உங்களுடைய இமெயில் ஐடி. ரைட். ஸோ கரெக்டாக டைப் பண்ணுங்கள். மெயில் ஐடிஸ் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பெட்டராக இருக்கும். மிஸ்டேக்ஸ் எதுவும் நடக்காது. ஸோ என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ மேல் ஆர் ஃபீமேல் ஜெண்டர் ஃபில் பண்ணிவிடுங்க. டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய பேன் கார்டில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுதான். உங்கள் பேன் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை கொடுங்க. நான் இங்கே கொடுக்குறது டம்மி டீட்டெயில். ஸோ அதனால் நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் பேன் கார்டில் என்ன இருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் கொடுக்கணும். ஓகே. ஸோ அடுத்தது இந்த டிக் பாக்ஸ், கடைசியாக இந்த டிக் பாக்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இது உங்களால் கிளிக் பண்ண முடியாது. இங்கே கிளிக் டு ரீட் யூசர் அக்ரிமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் டீட்டெயிலாக யூசர் சர்வீஸ் அக்ரிமெண்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் பொறுமையாக படித்து பாருங்கள். ஒவ்வொரு பாயிண்ட்டும் படித்து அதில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கடைசியில் ஐ கன்ஃபார்ம் தட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிங்கன்னா இங்கே டிக் ஆகிடும். அதுக்கப்புறம் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆகிடும். ரைட். ஸோ பிளான் என்ன பிளான் அப்படிங்கிறத கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணியிருக்கணும். இப்போ நான் ஷேர் அண்ட் ப்ரொமோட் நான் சூஸ் பண்ணுறேன். ரைட். சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்ததும் இந்த மாதிரி ஒரு பேஜஸ் ஒன்று உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த பேஜஸ் வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஓகே. ஸோ இதிலே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு லாகின் இன்ஸ்ட்ரக்ஷன், அக்கௌண்ட் க்ரெடென்ஷியல். ஸோ உங்களுடைய ரிஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு வரும். உங்கள் மெயிலில் இன்பாக்ஸ் இல்லைனா ஸ்பேம் பாக்ஸில் செக் பண்ணுங்கள் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்பாக்ஸ் ஆர் ஸ்பேம் பாக்ஸ் எப்படி பார்க்குறதுனா, உங்கள் இமெயில் ஓப்பன் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைட் டாப்பில் ஒரு 3 லைன்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி எல்லா மொபைல்லையும் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஸ்பேம்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். சம்டைம் அங்கேயும் உங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கும். ஸோ எஸ்பிஓவில் உங்களுக்கு எஸ்பிஓ சைட்லேருந்து ஒரு மெயில் வந்திருக்கும்னு அதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இங்கே இந்த மெயில் ஓப்பன் பண்ணுறேன். ரைட். ஸோ ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், எஸ்பிஓ போர்ட்டல் ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ அந்த மெயிலை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வெல்கம் மெயில் உங்கள் பேர் போட்டிருக்கும். ஸோ அடுத்தது இந்த டீட்டெயில்ஸ் ஒரு வெல்கம் மெசேஜஸ் இருக்கும், ப்ளஸ் லாகின் க்ரெடென்ஷியல் இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய யூசர் நேம் என்ன, அடுத்தது உங்கள் பாஸ்வேர்டு என்ன அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் சேஃபாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த லாகின் க்ரெடென்ஷியலை மிஸ் ஆகிட போகுது, டெலீட் ஆகிட போகுது. ஸோ இன்கேஸ் ஸ்பேம் அப்படிங்கிற ஸ்பேம் பாக்ஸில் உங்களுக்கு இந்த மெயில் வந்துருந்துச்சு அப்படின்னா மேலே டாப்பில் நாட் ஸ்பேம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது நாட் ஸ்பேமை கிளிக் பண்ணிவிடுங்க. ரிப்போர்ட் நாட் ஸ்பேம்ன்றது கொடுக்கல அப்படின்னா 30 நாள் 30 டேஸ்க்கு அப்புறம் இந்த மெயில் டெலீட் ஆகிடும். அப்போ நீங்கள் லாகின் டீட்டெயிலை மிஸ் பண்ணிவிடுவீங்க. ஸோ ரிப்போர்ட் நாட் ஸ்பேம் அப்படிங்கிறத கொடுத்துருங்க இன்கேஸ் உங்களுடைய இந்த மெயில் ஸ்பேம் பாக்ஸில் வந்துருந்துச்சுன்னா. ஓகே. ஸோ அடுத்தது இங்கே பாருங்கள், உங்களுக்கு கோ டு லாகின் பேஜ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, லாகின் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஒரு வெல்கம் பேஜில் இன்ட்ரோ வீடியோ இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். ஸோ வெல்கம் பேஜில் இன்ட்ரோ வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ வெல்கம் பேஜில் இருக்கிற இன்ட்ரோ வீடியோவை பாருங்கள். அதில் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்ற A to Z எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துட்டு உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் இந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ கிளிக் அண்ட் ஜாயின் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டெலகிராம் குரூப் லிங்க் ஓப்பன் ஆகும். மறக்காமல் டெலகிராம் அப்ளிகேஷன் இல்லைன்னா இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராமில் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு நம்ம லாகின் பண்ணுறதுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே. ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டால் லாகின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஜஸ்ட் நம்ம இதை கிளிக் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட்ஸை என்ட்ரு பண்ண போகிறோம். ஓகே. யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ரைட். சப்மிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா லாகின் ஆகிடும். வெல்கம் டு எஸ்பிஓ போர்ட்டல் வந்துடும். ஸோ இந்த பேஜுக்கு அப்புறம் வெல்கம் பேஜில் இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரோ வீடியோவில் கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. தேங்க்யூ.